கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வாதமான ஒரு நல்ல கால வேளையில் தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு சொல்வதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இந்த நாள் மே மாதம் 28ஆம் தேதி புதன்கிழமை காலவேளை. இந்த காலவேளை தியானத்திற்கான அதிகாரம் எண்ணாகமம் 36ஆம் அதிகாரம். 13 வசனங்களை உள்ளடக்கின இந்த அதிகாரம் மோசையினால் தேவன் சொன்ன வார்த்தைகளை மிக தெளிவாக பதிவு செய்துள்ள ஒரு அதிகாரம். இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு தேவன் கொடுத்த ஒரு பிரமாணத்தில் முக்கிய பிரமாணம் இந்த அதிகாரத்தில் இருக்கிறது. அதாவது ஒரு கோத்திரத்தை சார்ந்தவர்கள் மற்ற கோத்திரத்திற்கு செல்லக்கூடாது. அதுவும் திருமண உறவில் யூதா கோத்திரத்தை சார்ந்தவன் ரூபன் கோத்திரத்துக்கோ மற்ற எந்த கோத்திரத்திலேயோ பெண் எடுக்கக்கூடாது என்பதையும், அந்த கோத்திரத்தை சார்ந்தவன் அந்த கோத்திரத்தில்தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்கிற பிரமாணத்தை கர்த்தர் இந்த அதிகாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு போதித்தார். காரணம், ஒரு கோத்திரத்தை சார்ந்தவர் மற்ற கோத்திரத்திற்கு போகும் பொழுது அவருடைய சுதந்திர வீதம் பாதிக்கப்படும். ஆகவே ஒவ்வொரு கோத்திரத்தை சார்ந்தவர்களும் அந்தந்த கோத்திரத்திற்குள்ளேயே திருமணம் செய்து கொள்ள வேண்டும். அப்பொழுது அவர்கள் சுதந்திர வீதம் பாதிக்கப்படாமல் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இதற்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் என்ன ஒற்றுமை இருக்கிறது என்று கேட்டால், இதை ஆண்டவர் சற்று வித்தியாசப்படுத்தி கொரிந்தியருக்கு எழுதின 2வது நிருபத்திலே சொல்லுகிறார். விசுவாசிகளைத்தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். விசுவாசியாயிருக்கிறவன் அவிசுவாசியை திருமணம் செய்து கொள்ளக்கூடாது. தேவ ஆலயத்துக்கு வருகிறவன் விக்கிரக ஆலயங்களுக்கு செல்லக்கூடாது. அப்படி செல்லாதிருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர் நம்மை ஏற்றுக்கொண்டு நமக்கு தேவனாக, நாம் அவருக்கு குமாரரும் குமாரத்திகளுமாக இருக்க முடியும் என்கிற பிரமாணத்தை சொல்லுகிறார். இன்றைக்கு தேவ பிள்ளைகளை கவனித்து பாருங்கள். ஆண்டவரை ஆலயத்தில் ஆராதிப்பார்கள், ஸ்தோத்திரம் பண்ணுவார்கள், எல்லாம் செய்வார்கள். திருமணம் என்று வரும்பொழுது தங்கள் நிலைகளை மாற்றிக்கொள்கிறார்கள். ரட்சிக்கப்பட்டவர்கள், ஆலயத்துக்கு வந்தவர்கள் ரட்சிக்கப்படாத ஒரு குடும்பத்திலே போய் திருமண பந்தத்தை செய்து கொள்ளுகிறார்கள். அவர்கள் கேட்டால் சொல்லுகிற காரியம், நாங்கள் அவர்களை ஜெபித்து ஆதாயப்படுத்தி விடுவோம். பிரமாணம் என்ன? விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் சம்பந்தமே கிடையாது. இந்த பிரமாணத்தை நாம் மாற்றுவதற்கு தேவன் நமக்கு அதிகாரம் கொடுக்கவில்லை. ஆகவே இந்த காலவேளை சிந்தை, ரட்சிக்கப்பட்டவர்களோடு கூட ஐக்கியம் வைத்து கொள்ள வேண்டும். அது தேவன் நமக்கு கொடுத்த பிரமாணம். இஸ்ரவேல் புத்திரருக்கு எப்படி ஒரு பிரமாணத்தை கொடுத்து ஒரு கோத்திரத்தை சார்ந்தவர்கள் மற்றொரு கோத்திரத்துக்கு போகக்கூடாது என்று சொன்னாரோ, அதுதான் நமக்கும் பிரமாணம். பிரமாணத்தை கடைபிடித்தால் அவர் நமக்கு தேவனாயிருப்பார், நாம் அவருக்கு பிள்ளைகளாயிருப்போம். பரிசுத்த பிதாவே, இந்த காலவேளை இந்த சிந்தையின்படி எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் நடந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.